ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோம்னா 80% வந்து கேப் அப் ஆகணும். கேப் அப் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு 90 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? 80% வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 90க்கு மேலே நம்மளுக்கு கேப் அப் ஆகணும். அப்படி கேப் அப் ஆச்சுன்னா அங்கேருந்து நம்மளுக்கு 25,704 அது கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. எதுக்காக நம்ம அந்த கேப் அப்பை சொன்னோம் அப்படின்றத உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து காமிக்கிறேன். உங்களுக்கே கிளியராக தெரியும். இந்த பாக்ஸோட பாட்டமில் வச்சு இந்த 25,333 இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு கொண்டு வந்துச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து ஒரு 87 பாயிண்ட் வரும். அதை ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து 90 பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி சொன்னோம். சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கேப் டவுனில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்காங்க. சரி, ஓகே. அதையும் நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு அளந்து காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக புரியுதா? 87 பாயிண்ட்டு. ஆனால் நம்ம சொன்னது ரவுண்டாக சொல்லி 90 பாயிண்ட்டு நம்ம சொன்னோம். ஆனால் 87ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த 3 பாயிண்ட் 2 பாயிண்ட்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. சரி, நம்ம மேலே சொன்னதை அப்படியே நீங்கள் கீழே டவுன் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கேப் அப் ஆகி அங்கேருந்து 704 கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வரணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே கேப் டவுன் ஆகி இந்த 25,333 கிளியர் பண்ணிவிட்டு அப் சைடில் போய் நிப்பாட்டியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். சரி, இதை பற்றி உங்களுக்கு கிளியரான வீடியோவை நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு கிளியராக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாரத்தில் நம்மளுக்கு எந்த லெவல் கிடச்சிருக்குது, எந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே உங்களோட கால்குலேஷனில் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? இந்த வாரத்தோட மொத்த கால்குலேஷனும் எவ்வளோ வந்திருக்குது, நம்ம எவ்வளோ போட்டு வச்சுருந்தோம், அந்த 375க்கு மார்க்கெட் எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அது போக நம்ம ஃப்ரைடே 5 மினிட்ஸ் கேண்டில் கான்செப்ட்டு அண்ட் மண்டே 5 மினிட்ஸ் கேண்டில் கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்குது, இது ரெண்டையும், அதாவது நம்ம மந்த்லியோடதையும் ஃப்ரைடே மண்டே இந்த 2 5 மினிட்ஸ் கேண்டிலோட கான்செப்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒர்க் ஆகிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.